அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைவர் மொரார்ஜி தேசாய். இன்றைக்கி மார்ச் 28. இதே நாள் 1977ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் இந்தியாவோட பிரதமராக நான்காவது பிரதமராக பதவியேற்றுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய சிறப்பம்சங்கள், அதாவது நிறைய சிறப்பு இருக்குங்க. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் கட்சியை சேராத ஒருத்தர் பிரதமரானார் அப்படின்னா அது 1977 தான். ஏன் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்தே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் பிரதமர் பதவி வகிச்சுட்டே வந்திருப்பாங்க. ஜனதா பார்ட்டியிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் பிரதமராக இருக்கிறது 1977 தான். அது மட்டும் இல்லாமல் அதிக வயசில் ஒருவர் பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டதும் அப்போ தான். இவர் பிரதமராகும்போது இவரோட வயசு 81. அதுக்கப்புறம் இவர் நிறையா பதவி வகிச்சிருக்கிறாரு. அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவர் ஜவஹர்லால் நேரு பிஎம்மாக இருந்தப்பையும் சரி, இந்திரா காந்தி அம்மா பிஎம்மாக இருந்தப்பையும் சரி, ரெண்டு பேர்த்தோட கேபினட் மினிஸ்டருக்குள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டராக இவர் பதவி வகிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி அம்மா பிஎம்மாக இருந்தபோது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ளஸ் டெபுட்டி பிஎம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு போஸ்ட்டையும் வகிச்சிருக்கிறாரு. இவர் இந்தியாவோட செகண்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். ஃபஸ்ட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு க்ளூவும் நான் சொல்கிறேன். அவருக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. அவர் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த காலத்தில் 10 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ண கிடையாது. இவருக்கு 2 உயரிய விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம கண்ட்ரியில், இன்னொன்று பாகிஸ்தானில். பாகிஸ்தானோட உயரிய விருதான ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்லக்கூடிய நிஷான் இ பாகிஸ்தான் அவார்டை 1990 கொடுத்துருக்காங்க. ஏன் அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்தோ பாகிஸ்தான் வாரப்போ ஆர்மி கான்ஃப்ளிக்ஸை இவர் கொஞ்சம் பேசி அவாய்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையான ஒரு சுமூக உறவை மேம்படுத்தியிருப்பார். அதனால இவருக்கு அந்த விருதை 1990 கொடுத்துருப்பாங்க. பாரத ரத்னா விருதை 1991 கொடுத்துருப்பாங்க நம்ம அரசாங்கம். சரி, இவர் ஏன் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஜனதா பார்ட்டியில் வின் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து டெபுட்டி பிஎம் பதவி வகிச்சா அப்படி இருந்து வந்தார். அப்படின்னா 1969 காங்கிரஸ் 2ஆக பிரியுதுங்க. அப்போ இவர் வெளியே வந்துடுறாரு. 1977 ஜனதா பார்ட்டின்னு ஒரு இதை ஆரம்பிக்கிறாரு. அது மூலியமாக பிரதமரும் ஆயிடுறாரு. எதனால் அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மா அந்த டைமில் எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காந்திஜி ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். காந்திஜி பிரசிடெண்ட்டாக விவி கிரியை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் காங்கிரஸ்லேருந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி நாமினேட் பண்ணியிருப்பாங்க. கன்சைன்ஸ் ஓட் அப்படிங்கிற ஒரு புது டேர்மை காந்திஜி அந்த டைமில் கொண்டாந்துருப்பாருங்க. இதனால தான் அந்த டைம் இதாச்சு. இவர் ராஜினாமா, அப்புறம் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக ராஜினாமா பண்ணவரும் இவர் தாங்க. இவர் உள்கட்சி பூசல்னால ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் இவரை நேர்மையின் சிகரம்னு சொல்லுவாங்க. இவரோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் குஜராத்தோட சிஎம்மாக இருந்தப்ப இவங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. அதில் இவரோட பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ 12th மேத்ஸில் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அந்த டைமில் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணால் நம்ம பாஸ் ஆயிடுவோம்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவருக்கு போய் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த டைம் அதுக்கு அவங்க அப்பா, அதாவது நம்ம மொரார்ஜி தேசாய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் இப்போ சிஎம்மாக இருக்கேன், நீ சாதாரண ஒரு சிவிலியனோட பொண்ணு கிடையாது, நான் சிஎம்மாக இருக்கும்போது நான் உனக்கு ஏதோ பெனிஃபிட் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அதனால இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாத அப்படின்னு இருக்காரு. இதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க. இது நேர்மையின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அந்த மாதிரியெல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க. தேங்க்யூ. இவ்வளோதாங்க நம்ம மொரார்ஜி தேசாய். இதில் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, மொரார்ஜி தேசாயோட ஃபஸ்ட்டு டெபுட்டி பிஎம் ஃபஸ்ட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். 2வது பாகிஸ்தானில் அந்த நிஷானி பாகிஸ்தான் அவார்டு வாங்கின ஃபஸ்ட்டு பர்சன் இவர். 2வது பர்சன் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.